இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பல தடைகளை தாண்டி இயங்கிக் கொண்டிருக்கும் நம்பகமான பார்ட் டைம் ஜாப் நிறுவனம் நமது எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணை அணுகவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. விளையாட்டு பற்றிய பழமொழிகள், அவற்றின் பொருளும் மற்றும் அதன் விளக்கங்களும். பகுதி 2. பழமொழி 1. விளையாட்டு பிள்ளைக்கேனால் கவலை பெரியவருக்கேனும். பழமொழியின் பொருள்: விளையாடுவது குழந்தை பருவத்துக்கு உரியது, கவலைகள் பெரியவர்களுக்கு உரியது. பழமொழியின் விளக்கம்: குழந்தைகள் விளையாடுவதில் மகிழ்ச்சி காண்பார்கள், ஆனால் பெரியவர்கள் வாழ்க்கையின் கவலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். பழமொழி 2. விளையாட்டு பிள்ளை வீட்டுக்கு அழகு, படிப்பு வீட்டுக்கு அழகு. பழமொழியின் பொருள்: விளையாடுவது குழந்தை பருவத்திற்கு அழகு, படிப்பு என்பது வாழ்க்கைக்கு அழகு. பழமொழியின் விளக்கம்: இந்த பழமொழியானது குழந்தைகள் விளையாடுவதும் மாணவர்கள் படிப்பதுதான் அவர்களின் சிறப்பம்சங்கள். பழமொழி 3. விளையாட்டு வெட்டி பேச்சு அல்ல, அது வாழ்க்கையின் பாடம். பழமொழியின் பொருள்: விளையாட்டு ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் அது வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் பாடம். பழமொழியின் விளக்கம்: இந்த பழமொழியானது விளையாட்டின் மூலம் கற்றுக்கொள்ளும் பல விஷயங்கள் வாழ்க்கைக்கு உதவும். பழமொழி 4. ஆறுவது சினம், போவது வருத்தம், தீர்ப்பது விளையாட்டு. பழமொழியின் பொருள்: கோபத்தை தணிப்பதும் கவலைகளை போக்குவதும் மன அழுத்தத்தை குறைப்பதும் விளையாட்டே. பழமொழியின் விளக்கம்: விளையாட்டு ஒருவரின் மனநிலையை மேம்படுத்தி புத்துணர்ச்சியை அளிக்கும். பழமொழி 5. விளையாட்டில் தோற்பது ஒரு பொருட்டல்ல, விளையாடுவதுதான் முக்கியம். பழமொழியின் பொருள்: போட்டிகளில் தோற்றாலும் விளையாடுவதில் கிடைக்கும் அனுபவமும் மகிழ்ச்சியுமே முக்கியம். பழமொழியின் விளக்கம்: இந்த பழமொழியானது போட்டிகளில் வெற்றி பெறுவதை விட விளையாட்டில் பங்கேற்பது முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.